தமிழக முதலமைச்சர் விஜய் தலைநகர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அவருக்கு அங்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதையும் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். மாலை 4:30 மணி அளவில் பிரதமரை சந்திக்க இருக்கிறார். மேலும் எந்தெந்த தலைவர்களை சந்திக்க இருக்கிறார், தமிழகத்தின் நலன் சார்ந்த திட்டங்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கிறார் என்பது தொடர்பான முழு விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம். தகவல்களை பதிவு செய்யலாம். தற்பொழுது தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் முதலாக டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். தமிழ்நாடு முதல்வர்கள் யார் வந்தாலும் அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த புகழ்பெற்ற சாணக்கியாபுரி மார்கில் அமைந்திருக்கக்கூடிய அரசு இல்லத்தில் தான் தங்குவார்கள். முதல்வர்கள் தங்குவதற்கென்றே 2வது தளத்தில் விவிஐபி ஸ்வீட் ரூம் என்பது இருக்கும். அந்த அறை என்பது பிரத்யேகமாக முதல்வர்களுக்காக மட்டுமே இருக்கும். முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா, அதற்கு முன்பாக கலைஞர் கருணாநிதி அவர்கள், அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும் வந்தால் அந்த அறையை பயன்படுத்த மாட்டார். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அறையை பயன்படுத்தி இருக்கிறார். முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த அறையை தான் பயன்படுத்தினார். அதே அறையை தான் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்களும் பயன்படுத்தி இருக்கின்றார். அவருடைய அந்த கான்வே வாகனம் என்பதும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சந்திப்பு என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நிரலாக இன்றைய தினம் இருக்கிறது. 4:30 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் இருக்கக்கூடிய லோக் கல்யாண் மார்கில் அமைந்திருக்கக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ இல்லத்தில் வைத்து சந்திக்கின்றார். சரியாக 4 மணிக்கு அவர் இதற்காக இங்கிருந்து புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முதல்வர் விஜய் விமான நிலையத்தில் இருந்து சாலை மார்க்கமாக ஒரு 10-15 நிமிடத்திற்குள்ளாகவே இந்த அதிகாரப்பூர்வ அரசு இல்லத்திற்கு வந்திருந்தார். இந்த இல்லத்தின் பெயர் பொதிகை இல்லம் என்று அழைப்பார்கள். அப்படி வந்ததற்கு பிறகு அவருக்கான அந்த சிறப்பு வரவேற்புகள் என்பது கொடுக்கப்பட்டது. திகார் சிறையில் தமிழ்நாடு அரசு காவலர்கள் தான் அதிக அளவில் இருப்பார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். அவர்கள் தான் இந்த பாதுகாப்பு பணியையும் அதே போல அந்த கார்ட் ஆஃப் ஆனர் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு வரவேற்பையும் வழங்குவார்கள். அதே வகையில் மரபுப்படியும் பாரம்பரியப்படியும் அந்த உடைகளை அணிந்து அந்த இசைக்கோர்வையை வாசித்து அவர்கள் அந்த வரவேற்பை வழங்கி இருக்கிறார்கள். வந்ததற்கு பிறகு தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து முதல்வர் விஜயை வரவேற்றார்கள். பொதுவாக மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள் என்றால் எம்பிக்கள் இருப்பார்கள், அவர்களும் வந்திருப்பார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகம் புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி 3 வருடத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கான அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்றாலும் கூட வரவேற்பு என்பது எந்த வகையிலும் குறைவில்லாமல் மிகச் சிறப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு என்பதும் இதுவரை தமிழ்நாடு அரசு இல்லத்தில் கொடுக்கப்படாத அளவிற்கு பாதுகாப்பு, உச்சகட்ட பாதுகாப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் 4:30 மணிக்கு பிரதமரை சந்திப்பார். சந்திக்கும் பொழுது தமிழ்நாடு சார்ந்த மிக முக்கியமான கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கொடுப்பார். இதற்கு முன்பாக இருந்த முதல்வர்கள் அதற்காக இருக்கக்கூடிய புக்லெட் என்பதை சமர்ப்பிப்பார்கள். ஆனால் அப்படி புக்லெட்டாக கொடுக்க போகிறாரா அல்லது மனுவாக கொடுக்க போகிறாரா என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த கோரிக்கை மனுவை பொறுத்தவரை பல்வேறு கோரிக்கைகள் இருக்கும். அதிமுகவும் சரி திமுகவும் சரி அவர்கள் ஆட்சியில் இருந்தவரை கச்சத்தீவு மீட்பு, மீனவர்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும், அங்கு சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், படகுகள் மீட்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைப்பார்கள். நிதி ஆதாரம் சார்ந்த கோரிக்கைகளும் தொடர்ச்சியாக இருக்கும். ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தாமதம் இல்லாமல் உடனடியாக வழங்க வேண்டும். இந்த கோரிக்கைகள் எல்லாம் வழக்கமான கோரிக்கைகளாக எப்பொழுதுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த முறை விஜய் அவர்கள் அதே மரபை பின்பற்ற போகிறாரா அல்லது வேறு முறையை இந்த கோரிக்கையை வழங்குவதற்கான விஷயமாக கொடுக்க போகிறாரா? ஏனென்றால் பிரசன்டேஷன் வாயிலாகவும் கொடுக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் என்பது இருக்கின்றது. புக்லெட் மாதிரியாக இருந்தாலும் கூட ஒரு காலம் மாதிரி தயார் செய்து ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்களாக தனித்தனியாக அலசி ஆராய்ந்து அதற்கான அந்த முக்கியமான ஆவணங்களின் கோப்புகளையும் ஒருங்கிணைந்து கொடுப்பதற்கான திட்டம் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அவை அனைத்துமே பிரதமரை சந்தித்ததற்கு பிறகு முதல்வர் அலுவலகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்படும். ஆனால் அதே நேரத்தில் கோரிக்கைகளில் மாற்றங்கள் எதுவும் இருக்கிறதா? ஏனென்றால் புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசு இவர்கள் கொள்கை ரீதியிலாக எப்படியான நிலைப்பாட்டை எடுக்க போகிறார்கள்? மத்திய அரசு சொல்லி இருக்கக்கூடிய அந்த PMC திட்டம் போன்ற பல்வேறு விஷயங்களில் புதிய தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வமான கோரிக்கை என்னவாக இருக்க போகிறது, நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது? அமைச்சர்கள் அவர்கள் விளக்கங்களை கொடுத்திருந்தாலும் கூட
அது ரிட்டர்னில் வரும் பொழுது எழுத்துப்பூர்வமாக பிரதமரிடம் சமர்ப்பிக்கும் பொழுது அதனுடைய வேல்யூ என்பது மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த கோரிக்கை மனுவில் இருக்கக்கூடிய அம்சங்களை வைத்துதான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு அரசு முதல்வர் விஜய் தலைமையில் எத்தகைய பாதையில் பயணிக்கப் போகிறது என்பதை நம்மால் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதான விஷயமாக இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்றால் அது பிரதமருடைய அந்த நேர ஷெட்யூலை பொறுத்துதான். பிரதமர் அவருடைய இலகுவான நேரத்தை பொறுத்தவரை 40 நிமிடம் 1 மணி நேரம் கூட தனிப்பட்ட முறையில் அவர் உரையாற்றக்கூடியவராக இருப்பார். முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா அவர்கள் நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருந்தார்கள் என்பதனால் ஜெயலலிதா அவர்களிடம் கூடுதலாக அவரது உடல்நலம் சார்ந்த விஷயம், அவருடைய பழைய நினைவுகள் எல்லாம் கலந்து ஆலோசித்து பேசுவார்கள். இதெல்லாம் வழக்கமாக இருக்கக்கூடியது. அதே போல முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் வந்த பொழுதும் கூட 40 நிமிடங்கள் வரை கூட அந்த சந்திப்புகள் என்பது நீடித்திருக்கிறது. கலைஞர் உடல்நலம் குன்றியிருந்த அந்த விஷயங்கள் பற்றியும் மு க ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நலம் சார்ந்த தனிப்பட்ட விவரங்களையும் கூட பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிவார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.